அந்த ஆய்கிட்ட மடியேந்தி நின்னா அந்த வருஷமே குழந்தை பிறக்குங்கிறது ஐதீகம். அதனால தான் இந்த ஊருக்கு பேர் கருவலூர் மாரின்னு பேர். கார்னா மேகம்னு அர்த்தம். சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த முதல வாயிலிருந்து குழந்தை எடுத்த போது அந்த கார்மலையாக உருவாகின இடம் இந்த கருவலூருங்க. அதனால தான் இந்த கருவலூர் மாரினே பேர் வாங்கிச்சுங்க. இப்பேற்பட்ட மக்களுக்கு நான் தோட்டத்திலிருந்து கொண்ட அந்த பருத்தி பூவை காணிக்கையா போடுறதுக்கு சந்தோஷம். ஏன் மாப்பிள்ளை இத்தனை பூருக்கையில பருத்தி பூவை கொண்டு வந்து போடுறீங்க? நீங்க கேட்கல, வாசம் கொடுக்குற பூ 1000 பூ இருக்குதாடா, வாசமே இல்லாத பருத்தி பூ வேண்டாம் கொண்டாந்து பைத்தியாரா போடுறோம்னு. நடுவர் அவர்கள் இந்த பக்கம்பாடு பூராமே தறித்தொழிலுங்க. இன்னைக்கு நூலை படித்தவன் மட்டும் மேலே வாரதில்ல, நூலை பிடிச்சவனும் மேலே வருவாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த கருவலூர் அன்னூர் இந்த பக்கம்பாடு பூரா மில்லுங்க. அப்பேற்பட்ட சனத்துக்கு நான் பருத்தி பூவை காணிக்கையா போடுறது ரொம்ப சந்தோஷப்படுறேனுங்க. நடுவர் அவர்களே, நீங்க நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் வார் இந்த பக்கம்பாடு பூரா ப்ரோக்ராம் பண்றவர்னு சொல்லித்தான் உங்களை கொண்டாந்து நடுவால உட்கார வைக்கணும்னு சொல்லி நம்ம கொங்கு வேளாள கவுண்டர் கூட்டமைப்பு போட்டா தேவகோட்டை மகாராஷ்டிரா இல்லைன்னா ப்ரோக்ராம் கேன்சல்னு சொன்னாங்களே, அவர் வேச்ச கேட்டு நான் உங்களை கூட்டி கொண்டாந்து குக்க வச்சனே. இப்பேற்பட்ட சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா? என்ன மாப்பிள்ள துரோகம் பண்ண? வேறு வந்த உடனே காப்பி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா ஓடி போய் காப்பி வாங்கிட்டு கொடுத்தாங்களே, வாங்கி எருமை தவிடு குடிக்கிற மாதிரி உருட்டுன்னு உரிச்சு குடிச்சிங்களே. அட சண்டாளா, அட காராளா, அட இப்படி பண்ணலாமா நீங்க? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு, ஏதோ கோர்த்து விடுறானே. நடுவர் அவர்களே, நீங்க செஞ்ச அந்த பாவத்தை போக்க அவனாசி கோயிலுக்கு போய் அந்த குளத்துல குளிச்சா போகுமா? இல்ல பேரூர் பட்டீஸ்வரன் கோயில் அந்த நொய்யலாத்தம் தண்ணியில 3 ஐயரை வச்சு தீட்டு கழிச்சா போகுமா? இல்ல காசி போனா தொலையுமா? அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா? இப்படி பண்ணலாமா நடுவர் அவர்களே? என்னடா பண்ண நடுவர் அவர்களே, அந்த கோடிக்கரை போய் 16 ஐயரை வச்சு 17 மட்டும் குண்டுருட்டுனா தொலையுமா? இப்படி பண்ணலாமா? பூரா வல்லு வளசு பசங்க நின்றுட்டு எப்படி பார்க்குறாங்க? அவங்க 4 பேர்த்துக்கிட்ட போய் என்ன பார்க்க? இப்படி மஞ்சுநாதன் டீம்ல மகாராஷ்டிரன் ஒருத்தர் வந்தார், இப்படி பண்ணி போட்டாருன்னு சொன்னா எங்க ஆனந்து போய் நாளைக்கு வெத்தலை வாங்கும் போதெல்லாம் சொல்லி காமிப்பானே, நான் என்ன பதில் சொல்லிட்டு? என்ன மாப்பிள்ள பண்ண? பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தான் ஊர் கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளர் கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரிகள் கூட்டிட்டு வந்து. யாரியா பைத்தியம்? இதா பைத்தியம்? அதான் பைத்தியம். ஆமா, பெண்களை மேடையத்தை அழகு பார்க்கணும் மொழிய பைத்தியங்கிற. அழகு வேணா நீங்க பாருங்க, நானே பாக்குறேன். 2 பைத்தியம் ஐயா? ஆமாங்க. 2க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆடாடா ஊர்ல அழகு எவ்வளவு கல்யாணம் மூச்சுக்குள்ள இவ்வளவுதா கட்டிக்கிட்டாலும் 2க்கும் புள்ள இருக்கு. ஆமா, 6மே புள்ள பக்கத்துல வத்துக்கிட்டாலும் 2 படிச்சிருக்கியா? படிச்ச பைத்தியங்க. என்ன போற பக்கத்துல செல்லுகள் எல்லாம் தூக்கி வர வை, கோச்சுட்டு போறவ எதுவும் எடுக்காம இல்ல போகணும் வை. முதல்ல அதை பாட்டில் வை, பேக்க வை. இருமா பேக்க வாமிட்டு செல்லு யாமிட்டு இதே என் தூக்குற. அப்பதான் தெருவில் நிற்பாங்க. பேசுனா நாளைக்கு வரமாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? அதனால தான் அவங்கள கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது பைய பைய கண்டிக்கிறமா, உட்காருமா. அட உட்காருமா. பெண்களை மேலே ஏற்றி அழகு பார்க்கணும் பாருங்க. அதுக்காக அப்படி அசிங்கப்படுத்துவா நீ? நடுவர் அவர்களை மேடை ஏற்றி பார்ப்பனே தவிர எந்த காலத்திலும் மேடை ஏற்றி அழக பார்க்க மாட்டேன். அப்படி அது வேண்டாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. இத 12 வருஷமா தெரியும் எனக்கு. 13 வருஷமா தெரியும். 10 வருஷமா தெரியும். அது 19 வருஷமா தெரியும். 2 சீவி பூ வச்சு கிளிப்பு போட்டுருக்கு. ஒருத்தர் சீவி கொண்ட போடல விழுகுதா அதிசயமா போட்டுக்கிட்டாலும். டேய் இது எம்மட்ரா. நடுவர் அவர்களே, மாஸ்டர் டிகிரி படிச்சு தான் பைத்தியமா ஆனாவா? அது இஎஸ்எல்சிடா. அது எத்தனையோ படிச்சிட்டு போச்சு, அத பத்தி எனக்கு என்ன? இது பைத்தியமாடா? ஆமா, அது பைத்தியமாடா? எஸ். நல்லா பாடுறா. நல்லா தான் பார்க்க முடியும் சொல்றேன். 2 பைத்தியம் கிடையாது. அப்புறம் 2மே லூசு. இல்லைன்னா பொண்டாட்டி நல்லா இருக்கணும் எவ்வளவு சொல்லுவாளா? வீட்டுக்குள்ள போனா உப்பு இல்லை அக்கா, நான் பேசுறது பூரா நம்பியூர் குப்பி வேளத்து பொம்பளையில் மட்டும்தான் பேசுறேன். நீங்க எல்லாருமே நல்லவியா கருவலூர் அம்மனிக்கு எல்லாருமே நீ பெத்தது ஆயாட்டம். உங்க காலில் 100 மட்டும் உளுந்து கும்பிட்றேன், நான் உருப்படியே ஊடு போய் சேரணும். ஏன்னா என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன். என்ன இப்படி சொல்றீங்க? கம்பு கத்தி வரக்கடத்துல தண்ணி வந்தா கம்புக்கு நாதியத்தி கடையோட போவாம்பாங்க. எதுக்கு தும்போ? இப்படித்தான் பொல்லா செல்வி பேசிட்டு இருந்தா ஒரு சித்த பெரிய அருவாளை தூக்கிட்டு வந்தா பேசுற குண்டு மாப்பிள்ள எடுத்துடா பேசுறீ அப்படின்னா எதுக்கு அந்த வம்ப நம்ம விலை கொடுத்து வாங்கோடு? நடுவர் அவர்களை வீட்டுக்குள்ள போனா உப்பு இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை, மிளகாய் இல்லை. நான் சொன்ன ஆளே, குடும்பத்தில் ஒரு பொம்பளை இல்லைன்னு சொன்னா எலி கூட குடியிருக்காதா? குடும்பத்தில் லட்சுமி தங்க மாட்டா, மரியாதையே இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு.
அப்படின்னு. அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது, இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. நடுவர் அவர்களே, வாரம் 200 ரூபாய் சம்பாரிச்சு வருவாருங்க எங்க அப்பா திருப்பூர்ல. அந்த 200 ரூபாயில எங்க அம்மா 2 பசங்களை வளர்த்தி சீட்டாட் போட்டு 30 லட்சம் ரூபாய்க்கு கூடு கட்டி வச்சா. இன்னைக்கு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கட்டி கொடுக்குற. எப்ப கேட்டாலும் பணம் இல்லை. 200 ரூபாயில கொடுத்துற நடத்த தெரிஞ்சது எங்க அம்மாளுக்கு. இப்ப மாசம் 2 லட்சம் ரூபாயில குடும்ப நடத்தடிலேயே இந்த பொண்டாட்டி இந்த தாரம் நம்மளுக்கு வேணுமா? வேண்டாம். என்னதான் சொல்ல வர்றீங்க? எனக்கு பொண்டாட்டி வேணாம், என் மயனுக்கு அம்மா வேணுங்கிறான். அதனாலதான் நமக்கும் பொண்டாட்டி வேண்டாம், பசங்களுக்கு அம்மா வேணுங்கிறதுக்காக ஊட்டு வச்சிருக்கிறேன். இல்லைன்னா என்னைக்கே அடுத்து துரத்தி 500 சந்தையில 7 ரூபாய்க்கு வித்துட்டு வந்திருப்பேன். ஏங்க என் பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டான். சரி, நான் கல்யாணம் பண்ண புதுசுல எங்க அம்மா மெனக்கட்டு போய் கார் எடுத்துட்டு போய் என் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்துச்சு. அவ்வளவு பாசமாமான்னு கேட்குறேன். திட்டுறதுக்கு ஆள் கிடைக்கலடா, கொண்டாந்து வச்சு தான்டா திட்டணும், விட்டுறக்கூடாது, நிம்மதியா இருப்பா. விடப்படாதுங்க. நடுவர் அவர்களே, பொண்டாட்டி சொன்னா மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸே வந்துருச்சு, என்ன வந்துட்டு அப்படிடா. நான் கேட்டேன் எதுக்கு பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னு. அது எனக்கு என்ன தெரியும், பிம்பிள்ஸ் வந்துருச்சு, பணம் கூட நான் போய் பேசியல் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா. என்னடா பேசியல் பண்ணுறேன் அப்படின்னு. எதோ நான் பட்டர் பேசிடலாம்ல அப்படின்னு என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் போனாதான் தெரியுமுன்னா. பட்டர் பேசியல என்ன தெரியுமா? என்ன? இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, இந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சி லப்பி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்றதுக்கு பேர் தான் பட்டர் பேசியல். எவ்வளவு செலவுனா 4500 ரூபாய்னா எனக்கு நெஞ்சு வலி வந்துடுதுங்க. அவனாசி சந்தையில் 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு வாங்கிட்டு வந்துட்டா வருஷம் 2 குட்டி போடுமில்ல. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடலை. ஏனுங்க? கிடாடு குட்டி போடாதாம்ல. கிடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பக்கத்து வீட்டுக்காரன் குட்டி போடுதே, அது பொட்டையாடா இருக்கு. வீட்டுல கிடாடு இல்லையா? வீட்டுல கிடாயா இருக்குதுல. அப்போ நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கடாயை அவுத்து விட்றான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி. நாளைக்கு காத்தால போய் நேரம் அவன் சட்டை எட்டி பிடிச்சி, அடே நெட்டக்காலா நாசமா போனவனே, எரிஞ்சவனே, எது உடும்பாலா போனவனே, உன் ரூட்ல கெடா இல்லை, என் ரூட்டு கெடா சேர்ந்தா உன் ரூட்டு கெடா குட்டி போட்டுருக்குது, மரியாதையா 2 குட்டியில் ஒரு குட்டி கொடுத்து பங்கு கேளுங்க நடுவர்களே. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வருவான். இடத்துக்கு சண்டைக்கு வருது. இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில் பங்கு அப்ப மாடு வச்சிருக்கான். ஏன் சிரிக்கிறாங்க? கருவலூர் மக்கள் எல்லாம் அறிவாளியாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. மாடு வச்சிருக்கான், கண்ணுக்குட்டியில பங்கு கட்டாலும் கேட்பான்னு சண்டைக்கு வருவான். கண்ணுக்குட்டியோ? நடுவர் அவர்களே, இன்னைக்கு 4500 ரூபாய் செலவு பண்ணி அந்த மூஞ்சி கழுவி இன்னொரு புருஷனா கட்ட போறேன். இல்ல, எனக்கு 13 வருஷம் கழிச்சு அந்த மேக்கோப்பு நான் சொன்னேன். ஊட்ட பூட்டிட்டு போயிட்டான். நான் பால் கொண்டு போய் திருப்பூர்ல ஊத்திட்டு வரக்குள்ள சுத்துது. நடுவர் அவர்களே, அங்க போய் பாக்குற ஊடு பூட்டி கிடக்குது, பையன் ஆடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். எங்கடா கொம்மண்ணே அம்மா என்னமோ மேக்கப் போட போனான்னா இவ்வளோ போக வேண்டான்னு சொன்ன போயிட்டே பார்த்தீங்களா? உங்கள் எப்படி உங்களுக்கு பக்கத்தில் அவனாசி டவுனு எனக்கு நம்பி விட்டவனு. அங்கே போய் பார்க்குறேன் 4 பொம்பளை குண்டா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்திருக்கிறாள். இதில் எவன் பொண்டாட்டின்னு தெரியல. நான் மொல்ல கிட்ட போய் அம்மனிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறான். அங்கதான் மூச்சு போகிற மைதாமா வப்பி இருக்குது. நாம கூட்டுச்சாய் வேணும். அவன் பேசவே இல்லை, வாய் திறக்கலை. நாம அடையாளம் தெரியாத போய் அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்தா 4 பேர் இன்னும் பாங்க. இந்த பிரபல பட்டிமன்ற பேச்சாளராம அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்துட்டாங்கிற பேர் எனக்கு வந்துடாதா? உனக்கு எந்த காலத்திலும் வராது, அதுக்கு நான் உத்தரவாதம். நடுவர் அவர்களே, அந்த அம்மனி ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தா அந்த ஓனர். நான் கிட்ட போய் எங்கன்னே பொண்டாட்டி வந்தாலே வார்த்தையானே. அவன் கேட்ட உள்ள 4 பொம்பளை எடுத்துக்கிறாங்க, எவன் பொண்டாட்டினா அது தெரியாதான்னு 1.5 வந்து எழுப்பிடு ஊட்டுச்சாய் வாங்கிட்டு போகணும்னு. நாங்கள் 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்துருந்தது. இந்த நாய் ஒன்று இந்த மோசுன்னு இருக்குமே, பொம்மரி நாய். அந்த பொம்மரி நாய் அது என்ன நினைச்சு கதவு சந்தல் முட்டிட்டு உள்ள வந்தது. எனக்கு பெத்த தாய்மார் உங்க காலை தொட்டு கேட்குற பாலாடி பார்த்தா நாய்கம்னு இருக்குமா? அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவ மூஞ்சி போய் சொலுக்குன்னு நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல. இவ ஏன் மேடா 3/4 மணி நேரம் கழிச்சு தான் எடுக்கிற மணிக்கு 4500 ரூபா வாங்கிட்டு இப்பவே எடுக்கிறீங்கன்னு கேட்கறாளே. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 ரூபா அம்மா செலவு பண்ணாளா பொண்டாட்டி செலவு பண்ணாளா? அப்படி கேளு. யார் பாடுபட்டு கொண்டாந்து கொடுக்கறது? வெடிய மானாபரதேசி மண்டமா தன்னாசின்னு சம்பாரிச்சு கொண்டு கொடுத்தா நடுவர் அவர்களை கட்டுற புருஷனுக்கா வட்டி கொடுக்குறாளுக்குன்னு ஒரு சாமர்த்தியா? நடுவர் அவர்களை இன்னைக்கு புருஷனுக்கு கண்டு அவளாச்சு பயக்கிறாளா? ஆனா குழுக்காரனை பார்த்தா கிட்டு நடுக்கிறான். கரெக்ட்.
திங்கக்கிழமை ஒரு குழுவு, செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவு, புதன்கிழமைக்கு ஒரு குழுவு, சனிக்கிழமைக்கு ஒரு குழுவு. அது பேர் குழுவு இல்லை, பூரா புழுவு. புழு. நாம நம்ம முன்னாடி பேர் சொல்லி கூப்பிட்டா நான் உன் ரூட்டுக்கு அவரைக்கொட்டை விற்க வந்தனா தவறக்கொட்டை விற்க வந்தனா என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்கிறா. அவன் காத்தால 7 மணிக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு டிப்டாப்பா வாரத்துமா துறையாட்டா சேர் கொண்டாந்து போட்டு ஏன் சுமதி ஏன் கவிதா குழு பணம் கொண்டா இவ இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளை வாய் மேலே வெள்ளி வைக்க பார்த்தீங்களா பாய கொண்டாந்து விரிச்சு போட்டு 12 பொம்பளை வரிசையாக கொந்துக்கிறாளுவோ. நடுவர் அவர்களே, சம்பாரிச்சு கொடுக்குற ஆம்பளைக்கு வீட்டில் முதல் மரியாதை இருக்குதாங்க. எனக்கு பெத்ததாகி ராத்திரி 11 மணி 12 மணிக்கு பட்டிமன்றம் முடிச்சு போவேன். போய் கதவை திறந்தோன்னே எங்கள் அம்மா எந்திரிச்சு என்னப்பா தெரியுமா, ஏன் சாமி சாப்பிட்டியா வயிற்றுக்கு பார்த்தியான்னு எங்கள் அம்மா கேட்பாளுங்க. என் பொண்டாட்டி கேட்பா, கொங்கு வேளாள கவுண்டர் கூட்டமைப்பில் எத்தனை கொடுத்தாங்க எமிட்டுக்கு பேசுனேன், அவங்களுக்குள்ளே எமிட்டு கொடுத்துட்டு மிச்சம் எமிட்டு கொண்டாந்துருக்குறேன். நடுவர் அவர்களே, இறைப்பையை பார்ப்பது என்னுடைய தாய், ஆனால் பணப்பையை பார்ப்பது தான் தாரம்னு சொன்னா அதுதாங்க அவி புத்தி. ஆஹா, என்ன அறிவு. நடுவர் அவர்களே, பொண்டாட்டி கட் வேணும் 6 பார்த்து கொண்டாருங்க, அம்மா தானே பார்த்து கொண்டாரா. 16 பக்கம் ஜோசியம் பார்த்து 17 பக்கம் புரோக்கர் பிடிச்சி இந்த பிள்ளை கட்டினா அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லித்தானே வராங்க. அந்த மவராசி வலது காலை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும், ஒரு தொழில் இல்லாதவன், ஒரு 2 மணம் சம்பாதிக்காதவே கல்யாணத்துக்கு முன்னுக்கு செட்டில் ஆனான்னா என்னங்கோணும். நாங்கள் குழந்தைய கிட்ட ஒரு கல்யாண காட்சியில் தேவையில்லை கொண்டக்காரன் நாங்கள் எனக்கு சம்பாரிச்சா கோயா கொப்பட இன்னும் சம்பாரித்து வச்சாங்க. பரவாயில்ல, இப்போ நல்லா சம்பாதிக்கிறாரு, 2 மணம் மிச்சம் பண்ணி கொடுக்குறாரு. வேறு அவனாசியில் ஒரு இடம் வாங்கி போட்டோம், கருவலூர் 2 ஏக்கரை பூமி வாங்கி போட்டோம், பரவாயில்ல எங்கள் வீட்டுக்காரர் நல்லா உழைக்கிறாருன்னு சொல்லணும். அப்படியே சொல்கிறா கோயாளுக்கு கொப்பட என்ன சம்பாரித்து வச்சாங்க, நான் கால் வச்ச யோகம் தூக்குது. அதுக்கு முன்னால் அவங்க அருவலூர் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ கால் வச்சோம்னா குடும்பம் கிட்டு மேலே வந்துட்டுது. இதே ஒரு தொழில் நட்டவார் தறி போட்டான், கம்ப்யூட்டர் தறி போட்டான், பாதி பேர் பிரித்து விற்று போட்டேன், ஆள் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, நட்டமாகி போச்சு. அப்போ என்னங்கோணும், நான் அந்த கருவலூர் ஆளுக்கு ஒரு பொங்கலை வச்சு ஒரு கடாய் வெட்டி அந்த கம்பத்துக்கு உப்பு நீரெல்லாம் ஊற்றுல என்ற கெட்ட கரகம் இப்படி ஆகிப்போச்சு, அப்படி இல்லை சொல்லணும். அப்போ என்னப்பா தெரியுமா, எனக்கு எங்கெங்கெல்லாம் கேட்டாங்களே, போத்தம்பாளத்தில் கேட்டாங்க, சாட்டிவாளத்தில் கேட்டாங்க, கோட்டப்பள்ளியில் கேட்டாங்க, நம்பியம்பாளத்தில் கேட்டாங்க, ஐயோ தண்டுக்காரம்பாளத்தில் கட்டுனா இவ்வளோத்தான் கட்டுவோம் நின்னாங்க என்ற கெட்ட கரகம் இந்த தோசிக்கால் கொண்டாந்து கருவலூரில் கட்டி கொடுத்தாங்களையே. அப்போ நல்லா சம்பாரிச்சா இவங்க ஆள் வச்ச யோகம், வருமானம் இல்லைன்னா அவன் தோசிக்கால்னா. ஒரு கொலையே பண்ணியிருந்தால் நம்மை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு நீதிமன்றம் நம்மளை பெத்த தாய்ங்க. ஒரு கொலையே பண்ணியிருந்தால் அடுத்தவங்கிட்ட விட்டு கொடுத்துருவாளா? இவ பொழுதுனைக்குமே இவ அண்ணன் வீட்டில் போய் கொந்துக்கிறா. எந்த காலத்துலையாவது தாய் மகனை வெறுத்தது உண்டாங்க? நடுவர் அவர்களே, குழந்தை பக்கத்தில் படுத்திருக்கு, நடு சாமத்தில் 4 மட்டும் ஒன்று போகு, எந்திரிச்சு குழந்தைக்கு துணி மாற்றுவாளா அம்மா. ஒரு நாள் அவசியலை மாற்றிருக்காளாங்க. வேறு குழந்தை சோறு தின்னுட்டு கீழே ஆகி போயிரு, கூசாத அந்த சோத்து கையை கழுவிட்டு வந்து அந்த குழந்தைக்கெல்லாம் கழுவி விட்டு போட்டு அதே கையில் சோறு திங்கிறான்னு சொன்னால் அந்த தாயுள்ளம் அம்மாளுக்கு தான் வருமுங்க, பொண்டாட்டிக்கு ஒரு காலத்துலையும் வராது. நடுவர் அவர்களே, இந்த காலத்தில் பொம்பளைக்கு என்ன பண்றாங்க, பொழுதா பொழுதுக்கு டிவி 6:30 மணிக்கு ஆனந்தராக, 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கையில், 8 மணிக்கு சிங்கப்பெண்ணை, 8:30 மணிக்கு வாழத்தை போல, 9 மணிக்கு இனியா, 9:30க்கு எதிர்நீச்சல், 10 மணியான அது மாற்றிட்டாங்களோ, 9 மணிக்கு எதிர்நீச்சல், 9:30க்கு இனியா, 10 மணியான மிஸ்டர் மனைவி, 10:30 மணிக்கு அன்பே வா. மாப்பிள்ள, அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த கூறுகட்ட நாய் அவன் எவ்வளவோ நம்பி கண்டவன் நம்பி கூட்டிகிட்டு ஓடுனான். அவன் காசு பணத்தால் தூக்கிட்டு அவன் ஓடிட்டியா. இப்போ கடைசியில் அத்தை பையிலே கட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஆனால் அந்த வீட்லேயும் சண்டையே மோய மாட்டேங்குது. அந்த பாக்கியலட்சுமி, அந்த பாலாப்பான கோப்பி ஒரு பொண்டாட்டி கட்டினா 10 2 பொண்டாட்டி கட்டி செருப்படி வாங்குறேன். இங்கே திரும்பினா பாக்கியா மோத்தரா, அங்கே திரும்பினா ராதிகா மோத்தரா. இப்போ பாரு, நேற்று செடி பிரிக்க பார்த்தாங்க, அவ 2 பேரும் ஒன்று சேர்த்து அவிய அம்மாலும் இவிய அம்மாலும் ஒன்று கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டாங்க. இப்போ ஒன்று சேர்த்து வீட்டுக்கு வந்தா இனியா என்னாச்சுன்னு கேட்குது. அந்த பாப்பா குழந்தையாக்காரிதான் அங்கே போய் பாவத்தை நம்பிட்டு வந்துட்டா. அது என்னமோ மிஷினை பார்த்து செக் பண்ணுறோம்னு செக் பண்ணி அது பச்சை கோடு காட்டிடுது. அப்புறம் போய் அடிச்சு அவள் செத்து போயிட்டாலாம. இப்போ இனியாவை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க கௌதமி. நல்ல நாடகத்தை பூரா சொல்றாரு, கை தட்டுங்க பாப்பா. அவ்வளவு கதை பூரா அப்படியே சொல்ல பலமா தட்டுங்க. ஏண்டா மாப்பிள்ள, பொண்டாட்டி பூரா டிவி பார்க்குதுன்னா அவ்வளவு நாடகத்தை நீங்க கரெக்டாக சொல்றீ, என்ன நியாயம்?
இந்தியாவை மாத்திரை, கருவலூரை மாத்திரை, செம்மான் பாலத்தை மாத்திரை, கோப்செட்டி பாலத்தை மாத்திரம்னு சொல்கிற ஆம்பளைகளில் கல்யாணத்துக்கு முன்னாலேயும் வாட்சி போடுங்க. கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டின்னு ஒரு சண்டாளி வீட்டுக்குள்ளே வந்துட்டா உன்னால் டிவி சேனல் கூட மாற்ற முடியாது. பாரு இப்போ ஐபிஎல் ஓடுது, எவளாச்சும் பார்க்குற கொடுக்குறாளா? என் பொண்டாட்டியெல்லாம் விளம்பரம் போட்டால் குறி ஐபிஎல் மேட்ச் பார்க்கல அப்படின்னா பாத்ரூமு போனால் கூட ரிமோட்டை கொண்டையிலே சொல்லிட்டு போகிறேன். ஐயா குறி ரிமோட்டின்னு ஆனி மாற்றி போடுவேன். ஆம்பளைக்கு எப்பங்க கிடைக்குது ரிமோட்டு? ஆம்பளைக்குலாம் எப்போ தெரியுமா ரிமோட் கிடைக்கும்? எப்போ? நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகமும் முடிஞ்சதுக்கப்புறம் ரிமோட்டை கொடுப்பாங்க. இந்தாங்க நீங்கள் பாருங்க. அப்போ நம்ம டிவியை போட்டு ரிமோட்டை அமுக்கணும்னா 2 அண்டா நிறைய மருந்துகின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். நீங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் மருந்து கொடுக்குறோம். திங்கக்கிழமை மஞ்சள் அதை எங்கே இருப்பான்னு தெரியாது, அங்கே போய் மருந்து வாங்க. நடுவர் அவர்களே, ஒருவர் சோறு நிம்மதியை போடுறாளா? ராத்திரி 1 மணி 2 மணிக்கு போனால் எங்கள் அம்மா எந்திரிச்சு அடுப்பத்தை வச்சு தோசை விட்டு போடுவா. கடைசிக்கு சோறு பழைய சோறு இருந்தாலும் எடுத்து அரிச்சு போட்டு அது எறும்பு ஊற்றி கரைச்சி சாமி சாட் போட்டு படுப்பா. எங்கள் அம்மா தோசை விட்டு போட வரைக்கும் ஏண்டா தங்க வேணுமா, ஏண்டா தங்க வேணுமா, ஏண்டா தங்க வேணுமான்னு சுட்டு போட்டாளுங்க. இந்த நாய் தோசை விட்றா, மாமா போதுமா, மாமா போதுமா, மாமா போதுமான்னு 7 தோசை தின்னு மணிக்கு 3 தோசைக்கு மேலே இறங்க மாட்டேங்குதுங்க தொண்டையில். சம்பாரிச்சு கொடுக்குறான ஆம்பளை அவனை முதல் மதிக்கிறாளா வீட்டில்? அப்படி இல்லாலும் வேண்டாம், ஈண்டெடுத்த தாயும் வேண்டாம், பொல்லா சபையில் செல்லாதவன் வாய் சொன்னாங்க. இன்னைக்கு காசு வனது இருந்தால் தாங்க கட்ட பொண்டாட்டி மதிக்கிறா. ஆனால் தாய் அப்படி விட்டுருவாளா? அவனை ஒரு தப்பே பண்ணி இருந்தாலே என்ற பையனுக்கு நேரம் சரியில்லை, ரகம் சரியில்லை. வாரு அவனாசி செங்கோடாங்கிட்ட போய் ஜோசியும் பார்த்தோம். அவர் இன்னும் 2 வருஷத்துக்கு அப்படித்தான் இருக்க மாட்டிருக்கிறாங்க. நான் என்னையா பண்ணிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு பொங்கலை வச்சு கடை வெட்டு எல்லாம் சரியா போகும்பாளே. ஆனா இந்த வார்த்தை பொண்டாட்டிக்காரி சொல்லுவாளா? சொல்ல மாட்டா. நடுவர் அவர்களை எந்த தாயாவது அவ பிறந்தெடுத்த பெருமையை நம்ம கிட்ட பேசி காமிச்சிருக்காளா? பேச மாட்டாளே. ஆனா பொண்டாட்டிக்காரி அப்படியே பேசுறா. எங்க வீட்டுல பாலாறு தேனாறு ஓடுது, போய் பாருங்க. உட்கார தண்ணி இருக்காது, பாத்ரூம்ல சாக்கு தொங்கு கதவு இருக்காது. மருமோனை கண்டாத்தான் மாமியை பக்கத்து விட்டு ஓடுவா. அல்லே மருமோனாய் வந்துக்கிறாங்கோ, ஒரு காப்பி தூள் வேறு இல்லை, ஒரு கரண்டி கூடலை. எதுக்குங்க இந்த பெருமை? நடுவர் அவர்களை எவ்வளவு சம்பாரிச்சாலே அதை பெத்த பையன்கிட்ட கொடுக்கறது அம்மாங்க. ஆனால் கட்டுன்னு புருஷங்கிட்ட ஆட்டை போடுறது இந்த பொண்டாட்டிங்க. கரெக்ட். நடுவர் அவர்கள் ஒரு 500 ரூபா பணம் கேட்டுங்க, ஒரு 500 ரூபா. கவிஞர்கள் சொல்லுவாங்க, 1000 சுள்ளம்பு எறும்புக்கு இருக்கிற விஷம் ஒரு கட்டெரும்புக்கு இருக்குதா, 1000 கட்டம்பருக்கு இருக்கிற விஷம் ஒரு பூரானுக்கு இருக்குதா, 1000 பூரானுக்கு இருக்கக்கூடிய விஷம் ஒரு தேளுக்கு இருக்குதா, 1000 தேளுக்கு இருக்கிற விஷம் ஒரு பாம்புக்கு இருக்குதா, 1000 பாம்புக்கு இருக்கிற விஷம் ஒரு பொண்டாட்டியோட நாக்கில் இருக்குது. நடுவர் அவர்களே, உண்மை மாப்பிள்ள. எங்க ஊர் பக்கத்துல 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தனை நல்ல பாம்பு கடிச்சிருச்சு. போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. டாக்டர் பொழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. போயிடுவான்ட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு போய் சொல்லிட்டாங்க. நேத்து பாக்குறான்டா, உசுரோட வர்றான்டா. உசுரோடையா? சாவலியாவே? சாவலடா. என்ன அல்ல இந்த கருவலூர் மாதிரியாத்த உன்னியத்தில் உழைச்சிட்டு வர்றாரு. கேட்டனே, டே மணிகண்டா, என்னடா உன்னை செத்துருவேன்னு டாக்டர் சொல்லிட்டாரடா, எப்படிடா பொழைச்சான்னு கேட்டேன். சார், என் பொண்டாட்டி தான் சார் என்னை காப்பாத்தினா. அப்படி பரவாயில்ல. உன் பொண்டாட்டி டாக்டராடா நர்ஸாடான்னு கேட்டேன். அதனால இல்லை சார், என் பொண்டாட்டி தான் சார் காப்பாத்தினா. எப்படி காப்பாத்திருப்பா? எப்படிடா காப்பாத்தினான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை சார், பாம்பு கடிச்ச இடத்துல அவளை கடிக்க விட்டேன், இந்த விஷம் அந்த விஷத்தை முறிச்சிருச்சு அப்படின்னா. இப்போ உன் பொண்டாட்டி எங்கடான்னு கேட்டேன். பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறா அப்படின்னா. என்னடா வேலைன்னு கேட்டேன். பாம்பு கடிச்ச இடத்துல கடிக்கிறதா சார் அவளுக்கு வேலை, பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிக்கிறா சார். அது எப்படி சார்? பாம்புனா அப்படி கட்டுரியன்னா அஃப்னு கடிப்பா, நல்ல பாம்புனா கடிப்பா, தண்ணி பாம்புனா தேய்ச்சி விட்டு போக வேண்டியதான். நடுவர் அவர்களை, பெண்ணினுடைய நாக்கில் இருக்கக்கூடிய விஷந்தாங்க இன்னைக்கு பல குடும்பத்தை பிரிக்குது. நடுவர் அவர்களை, தன்னை பெத்த தாய்க்கு இவ சொல்றாங்க பிரசவ வலின்னு. பிரசவ வலி விட கொடுமையான ஒரு வலி இருக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? வயிற்று வலியா? அதை விட கொடுமை என்ன வலி? பல்லு வலி. எல்லா வலியை விட கொடுமையான வலி என்ன தெரியுங்களா? சின்ன வயசுலே மலைப்பாளையம் பள்ளிக்கூடத்தில் வடிக்கல, எங்கள் அப்பனுக்கு தெரியாது, எங்கள் அம்மா காசு கொடுப்பா. இந்த 8 1 ரூபா வச்சுக்கணும். எங்கள் அம்மாளுக்கு தெரியாது, எங்கள் அப்பன் காசு கொடுப்பாரு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு 15,000 ரூபா சம்பளம் வாங்குறனுங்க.
பெத்த தாய்க்கு கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாத ஒரு 500 ரூபா காசை கொட்டி கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆம்பளையோட மனசுல வலிக்கும் பார்த்தீங்களா வலி. அது 1000 பிரசவ வலி விட கொடுமையான வலிங்க. உங்கள் அம்மாளுக்கு சிலை எடுத்து கொடுக்குறோம், சோறு போடுறோம், சாய்க்கு தைச்சு கொடுக்குறோம், கொக்கா தங்கச்சி வந்தா கல்யாணம் காட்சின்னு மொய் வைக்கிறதுக்கு பணம் கொடுக்குறோம். அப்புறம் எனத்துக்கு 500 ரூபாய் கொண்டு போய் ஏத்துறேன். உங்க ஆயாளுக்கு 10,000 இங்கிருந்து கொடுத்துடுறீங்க. நான் நினைக்காது கேட்டுக்கிறேன். ஆட்டையை போடுறது ஆட்டை நடுவரவர்கள் இங்க பாருங்க. நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் நல்லா இருப்பா. மாமியா வீட்டுக்கு மட்டும் ஒரு 4 நாளைக்கு போயிட்டு வரட்டு மந்திரிச்சு அனுப்புவாளாட்டு இருக்குது. அது உண்மை மாப்பிள்ள. சர்வீஸ்க்கு போயிட்டு வந்த பைக்கும் அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒய்ஃபும் 3 நாளைக்கு சொன்னபடி கேட்காது. என்ன கிரீஸ் போட்டு சுத்துவாங்க. காசை ஆட்டையா போட்டுறாளுங்கய்யா. அதை இங்க பாருங்க, குடிகார ஆம்பளைக்கெல்லாம் சொல்றேன், தண்ணி போட்டு வீட்டுக்கு போறதா இருந்தா காசு பணத்தெல்லாம் முன்னையும் உஷாரா எடுத்து வச்சுட்டு போய் படுக்கணும். டவுசரில் ஒரு 10,000 ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு நீ தூங்குனீங்கன்னா நாளைக்கு காத்தால போய் பார்த்தீங்கன்னா டவுசர் தான் இருக்கு, பணம் இருக்காது. அட பணம் 10,000 வச்சிருந்த நீ எங்க தான் டிப்போட்டு கிடத்தி அங்க வைப்பாரு. இங்க வந்து கேட்கற நீங்க மப்பளை நம்மளை சுத்தி விட்டுருவா. நல்லா தெரிஞ்சுக்கோ, டவுசர் தான் இருக்கு, பணம் இருக்காது. நீ வேற போன மாசம் எங்க ஊர்ல ஒருத்தன் டவுசர்ல 25,000 ரூபா வச்சுட்டு தண்ணியை போட்டு வீட்டுல படுத்துட்டான்டா. சரி, காலையில பார்த்தா காசை காணா. காசு காணா. இவ தெரியாதுன்னு சொல்லிட்டா. ஒரே வாரம் 25,000 கண்டுபிடிச்சிட்டான். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இல்ல கோயில இல்ல, அவ அம்மா வீட்டுக்கு கொடுத்து விட்டுருக்காரா. எப்படி கண்டுபிடிச்சாங்க? கொடுத்தவ பணத்தையில கொடுத்துருக்கானு. ஆமா, டவுசரோட கொடுத்து விட்டுருக்கா. அங்க டவுசர் காஞ்சிக்கிறதுக்கு போய் பிடிச்சு விட்டான். யான் டவுசர் இது, யான் டவுசர் இங்க எப்படி வந்துச்சுன்னு பிடிச்சு விட்டான்டா. நடுவர் அவர்களே, மொண்டாட்டி என்ன மாமா எனக்கு ஒரு பிரிட்ஜ் வாங்கி கொடு, வெய்ய காலம் வந்துருச்சுன்னு. காசு இல்லை தேர்தல் நேரம் ப்ரோக்ராம் நிறைய கேன்சல் ஆகுது. அடி கம்முன்னு மாடு 7 மாத சேனே வேறு வியாபாரிட்டு சொல்லிக்கிறேன். அவனு கொஞ்சம் மடி விட்டா வேலை உண்டுன்னு போகும்னு சொல்றியா. சாமி உழுதுக்குறன்னு 2 மூட்டை எடுத்து போட்டுருக்கிற. எப்படியோ மடி காட்டி இறக்கி கடைசிக்கு நாயுருவி போட்டு 4 இழுப்பு மடி இறக்கி வித்து போட்டு கொடுக்குறோம்னு அவ சொன்னா. நீ மாடு மடி விட்டு வாங்கி கொடுக்குறக்குள்ள வெய்ய காலமே போயிரும், நான் என்ன வந்துட்டுன்னா. சரின்ட்டு நம்ம கூட பிறந்தப்போ ஒன்னா பிறந்த கொடி, ஒரு முளைப்பால் குடிச்ச கொடி, சேர பிறந்த கொடி நம்ம அம்மணி கௌதமி. சரி காசை கேட்போம்னு என் பிள்ளை ஒரு 25,000 பணம் கொடு, மாடு செனையா இருக்குது வித்து கொடுக்குறேன்னே. அவன் சொன்னா, ஆயா பிள்ளையா பழகினாலும் வாய் வவர் வேற என்ன, நீ 30,000 வேணாலும் வாங்கிக்கோ, என்ன 5 ரூபா வட்டினா கொடுக்குறேன்னா அப்படின்னா. அடி பாதகத்தி. நடுவர் அவர்களை கடன் வாங்கி கடன் கொடுத்தவனும் கேட்டேன், மரமேறி கைவிட்டவனும் கேட்டேன். 5 ரூபா வட்டி நம்ம குடும்பத்தினால கட்ட முடியுமா நம்மளுக்கு இருக்கிற வருமானத்துக்கு? சரின்ட்டு நம்ம அக்கா ராணி அக்கா, நம்ம குட்டராணி கூலா குடிய கெடுக்க குட்டக்கலப்ப காட்ட கெடுக்கம்பாங்க. அப்பேற்பட்ட குட்டச்சியாவோ மெட்ராஸில் பாடகியா இருக்கிறா, வாத்தியாரா இருக்கிறா, பல வருமானம் வருது. சரின்ட்டு அவளை கேட்போம், இந்த நெட்டக்கால் சிரிக்கி தான் கொடுக்கல, குட்டக்கால் சிரிக்கி தான் கொடுப்பாளான்னு. ஏராணி நீ கொடுக்குறியான்னு. அவன் என்னன்னா தங்கம் எம்பிட்டு வேணும் அப்படின்னா. எனக்கு இன்பம் கொடுத்து இருபக்கம் சார்ஜிட்டுது. ஒரு 30,000 கொடு, ஒரு 3 மாத்திரை கொடுத்துட்ற அப்படின்னு. இங்கே பாரு கௌதமி 5 ரூபா வட்டி கேட்டாளா, 6 கட்டணா. உங்ககிட்ட போய் 5 வட்டி கேட்டுருக்கிற பாரு, அவளை விளங்கு வேளா. நான் வேணா தாரேன் 10 வட்டின்னு வாங்கிக்கணும். அப்போ நீ காலம் வரைக்கும் உனக்கு சேரில் கால் எட்டாது, இப்படியே இருக்க வேண்டியதுதான். 5 வட்டி 10 வட்டிக்கு வாங்கினா குடும்பம்னுக்கு வருமா? போய் அவளை இவ்வளோ ஏன் கேட்பானே. ஒரு 30 ரூபாய்க்கு மல்லிகைப்பூவும் ஒரு 300 கிராம் அலுவாவும் வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். என்னது? ஒரு 30 ரூபாய்க்கு மல்லிகைப்பூவும் ஒரு 300 கிராம் அல்வாவும் வாங்கிட்டு போனேன். எப்படியே பொண்டாட்டி நைஸ் வச்சிடலாம் அப்படின்ட்டு மொல்ல கிட்ட போய்க்கு வந்து அம்மணின்னு இந்தா மல்லிகைப்பூவு வச்சுக்கோ. மல்லிகைப்பூவா அழுவாவா லாலா கடையிலேயே வாங்கினேன். சரி அப்புறம் என்ன சமாச்சாரம்? எலியே அமனத்தோட போகுது, ஒரு நாளும் இல்லாத 2 நாளாக அழுவா வாங்கிட்டு வந்துக்கிற, என்ன சமாச்சாரம்னா இதே கௌதமிட்டு பணம் கேட்டேன். அவ 5 வட்டி கேட்குறான். வேறு ராணிக்கிட்ட பணம் கேட்டேன், அவ 10 வட்டி கேட்குறாட. சாமி நம்ம குடும்பம் இன்னுக்கு வராது தங்கம். 3 மாதம் எப்படியாவது மாட்டை மாடி இறக்கி 65,000 தான் கேட்குறாங்க. 90,000 விற்கிற மாடு, சட்ட மாடு அப்படின்னு அவ சொன்னா. ஊருக்குள்ளே போய் பணம் கேட்டால் 5 வட்டி 10 வட்டி கேட்கத்தான் செய்வாங்க. கம்முனு எங்கிட்டயே கேட்டிருந்தா நானே 3 ரூபா வட்டிக்கு பணம் கொடுத்துருப்பேன்ல. அடிப்பாதகத்தி. எது நம்ம கிட்ட பணத்தை ஆட்டை போட்டு நம்மளுக்கே பணம் கொடுக்குறா. ஆனால் எங்கள் அம்மாளுங்க 100 நாள் குட்டை வேலைக்கு போவா, பேங்க் அக்கௌண்ட்டே என்கிட்ட தான் இருக்குது, ஏடிஎம் என்கிட்ட இருக்குது. சாமி வேணுங்கிறத எடுத்து செலவு பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன்னா. ஆனால் இவன் எனக்கு தெரியாத 3 அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வர்றான்.
மலைப்பாளத்தில் ஒரு அக்கௌண்ட்டு, நம்பியூரில் 2 அக்கௌண்ட்டு. பேங்க்கு போகிறேன் எதுக்கு போகிற பேங்க்கு? கட்டுற வருஷங்கிட்ட கேட்க வேண்டியதானா? கேட்க மாட்டா. நடுவர் அவர்களே, நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு வந்தா கிட்டுன்னு நடுக்கிறா, தூக்கி போடுதுல்ல, என்னமோ குதுன்னு ஒரு நோவு சொன்னாளுங்க. நான் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிலாம் பிரட்டி பார்த்துட்டேன். வாட் இஸ் மீன் பை குது ஒரு குத்துவும் கிடையாது, ஒரு குத்துவும் இல்லை. இதே 100 டிகிரி காய்ச்சல் படுத்திருப்பா. அவ அக்காளா இது உங்காச்சு அவ ஆயாளா வரட்டு சங்குடு குதிப்பா. இதே உங்க மாமியா வராங்க, உங்க நங்கையா வராங்க, உங்க குழந்தையா வராங்க, இதே எங்க அம்மா வந்து உங்க ஆயா வாரா. ஏன் உங்க அம்மா வருதுன்னு சொன்ன என்ன பெந்து போகுமா? ஏன் மாமியா வருதுன்னு சொன்ன நான் களி போகுமா? எதுக்குங்க இப்படி பிரித்து பார்க்குறாங்க? நடுவர் அவர்களை 5 பிள்ளை பெத்தாலே 5 பிள்ளை ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவள் அம்மாளுங்க. ஆனால் ஒரு புருஷன் மாதிரி பார்க்குறியா நீ? கண்டிப்பாக மாற்றி பேசுகிறாங்க. ப்ராடு மாடு ஒருக்கா விற்று 45,000 வீட்டில் வச்சுருந்தேன். எங்கள் அக்கா வந்து என்னென்னா, பையனுக்கு பணம் கட்டணும் சாமி, கண்ணுக்குட்டி விற்று போட்டேன். ஒரு 7,000 பத்தில் அவன் வியாபாரி கொடுக்கல. 4 மந்த்து கொடுக்குறோம்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். சென்னை ஒரு 7,000 பணம் கொடுறா, அடுத்து வர கொடுத்தோம்னு கைமாத்தான் கேட்டேன். இவளை காணோம். சுற்றி முற்றியும் பார்த்தேன், இல்லை. நல்லா கல்யாணம் முடிக்காத பசங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. பொண்டாட்டிக்காரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் அவனாசி இப்போ காலேஜில் இருக்குது. போய் முதல்ல அதில் பாஷாவை, அதுக்கப்புறம் பொண்டாட்டி கேட்டு சுற்றி முற்றி பார்த்து நம்மளை காணுமா? இப்போ வாரக்குள்ளே கட்ட விடமாண்டா, எடுத்து கொடுத்துடலாம்னு இப்படின்னு எந்திரிச்சேன். சமையல் வீட்டுக்குள்ளேருந்து சனியன் சடை போடுது அப்படின்ட்டு எந்திரிச்சு உள்ளே போனேன். எண்ணத்துக்கும் கொக்கா வந்துக்கிறா. இதோ பணம் ஒரு 7,000 வேணுமாம்மா, 7,000 வேணுமா? நீ என்ன சொன்னேன்? நான் உனக்கு கேட்டு சொல்கிறோம்னு சொன்னேன். அப்படியே சொன்னேன். நாய் பூரா விட்டு கேட்டுருந்துருக்குறா. அப்படியே சொன்னேன். இல்லைப்பா நான் உனக்கு ஒரு பேச்சு என்னை கேட்குறவனா இருந்தால் நீ என்ன சொல்லியிருக்கோன்னு, வேறு குழந்தையாக இருக்கிறான்னு கேட்டு கொடுக்குறன்னு சொல்லியிருக்கோணும். நீ வாரம்னு எந்திரிச்சு எல்லாம் கொடுத்தான்னு எந்திரிச்சேன். சரி இரு கொடுத்தா எந்திரிச்சேன். இப்போ கொடுக்கிட்ட வேண்டாமா? என்னை கேட்குறேன். உங்கள் அக்கா உங்களோட பிறந்தப்போ நீ நல்லது கெட்டது பண்ணோன்னு கொடு, சந்தோஷம். ஒரு நாளும் இல்லாத திருநாள் அப்படி திருவாய் திறந்துட்டாளேன்னு கிட்டுன்னு திரும்பினேன். இதே 7,000 மட்டும் கொடுக்காத. மாடு வித்தவன 47,800 ரூபா பூரா கொடு. மாடு 6 இருக்குது, பிடிச்சி கொடு. கிடாரிக்கன்னு 19 இருக்குது, பிடிச்சி கொடு. கோழி 10,000 எடுத்து கொடு. காளாமண்ணை 7 சென்ட் எழுதி கொடு. பூமி 13 ஏக்கரா எழுதி கொடு. கோயகனக்கு 60 பவுன் எடுத்து கொடு. நான் போட்டு வந்தது 40 பவுன், அதையும் கொடு. எல்லாத்தையும் குட்டு. ஏனை என்ற பயணி நடுத்தருவில் விட்டு. எது வெறும் 7,000க்கு பையன் தூங்கிட்டு இருந்தா போய் விட்டாவார் முதுகில் ரையின்னு ஒன்று. கொப்பக்கார பூரம் கொத்த கேத்தராடாம உனக்கு தூக்கமாக கேடு எதிரத்தல்ல வரினா அவன் கண்ணை கரைச்சிட்டு எந்திரிச்சு என்னங்கிற. அதுக்கு தான் இந்த ஆள் அப்போவே கல்யாணம் முடிக்காதீங்கன்னு சொன்னேன். நீ கேட்டையா? எப்போ சொன்னேன்? இந்த பொண்டாட்டி இந்த தாரம் காலு வச்சதுக்கப்புறம் குடும்பத்தில் யோகம் வலைய விரிச்சு வச்சு அதில் போய் நான் ஏதோ மாட்டிக்கிட்டேன். பெரிய விலங்கு எடுத்து பெரியபடி நான் ஏதோ பூட்டிக்கிட்டேன். வாசல் இல்லை வழியும் இல்லை, வாழ ஒரு விதியும் இல்லை. வேணையா பொண்டாட்டி அம்மண்ணே நான் போறேன் சன்னியாசா. எப்பண்ணே யார் எடுத்தா அதை யார் கொடுத்தா? ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு தம்பி. முடிக்கவா? சரி நடுவர் அவர்களே, இந்த பச்சை துண்ட தோல் போட்டு 23 வருஷம் ஆகுது. இன்னைக்கு துண்டும் வெளுத்தான் கிடக்குது, விவசாயி பொழப்பும் வெளுத்தான் கிடக்குது. இன்னைக்கு ஒரு பொண்டாட்டி கட்டிட்டு வர்றதுக்கு எத்தனை பக்கம் செருப்படி வாங்குறவங்க. பெத்த தாய் என்பவள் தன்னையே உருக்கி கொண்டு இருப்பவளுங்க. நடுவர் அவர்களே, வீட்டில் தக்காளி சட்னி உணர்த்தியா இருந்தா அப்பன் திம்ப, தேங்காய் சட்னி உணர்த்தியா இருந்தா தங்கச்சி திம்பா, பருப்பொடி நல்லா இருந்தா அண்ணன் திம்பானுங்க. வீட்டில் மாவு மிச்சம் இருந்தால் தான் அம்மா திம்பான்னு சொன்னால் அப்பேற்பட்ட தாய்க்கே உங்கள் தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுவிருக்கிறேன். நன்றிங்க, வணக்கம். சரி